நீங்க ஒருபோதும் ஒரு கணத்தை அனுபவிச்சிருப்பீங்களா? அது உங்க நம்பிக்கைகளை நம்பிக்கையுடன் சந்திக்க வச்சிருக்கின்ற ஒரு கணம். நீங்கள் அறிந்ததை பொறுத்தவரை தெரியாத மற்றும் காட்சியற்ற உலகம் ஒரே போல் இணையும் கணம். இன்னும் நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் ஒரு இடத்தில் நடந்த பயங்கரமான அற்புதமான அனுபவங்களை. இது ஒரு ரோமன் கத்தோலிக்க தேவாலயமாயிருந்தது. பிறகு அது ஒரு காலமான இடமாக மாற்றப்பட்டது. பின்னர் ஒரு பாண்டாள வீடு என்னும் காட்சிக்கு மாற்றப்பட்டது. நான் இப்போது இந்த இடத்தை நிர்வகிக்கிறேன். இது ஒரு பழைய கட்டிடம். அது வாழ்க்கைய மரத்தை பார்த்துவிட்டு இப்போது நான் இதை பயன்படுத்துறேன். இது ஒரு இடம். எப்போது என் தனிமையில் நான் இங்கு இரவு நேரங்களில் நிகழ்ச்சிகள் முடிச்சுட்டு திரும்பும் போது பல வித்தியாசமான மற்றும் பயங்கரமான அனுபவங்களை நான் எப்போதும் சந்திச்சுள்ளேன். ஒரு இரவில் நான் ஒரு நிகழ்ச்சிக்காக தயாராகும் போது மிகவும் பிஸியான் இருந்தேன். நான் ஒரு அறைக்கு சென்று கொண்டிருந்தேன். அங்கு அனைவரும் பேய் இருக்கின்ற என்று சூறினார்கள். நான் பேய் கதைகள் சொல்ல விரும்புகிறேன், ஆனால் நான் சூப்பர் நேச்சுரல் விஷயங்களில் நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறேன். அந்த நேரத்தில் எனக்கு அந்த பயமுள்ள விஷயங்களை யோசிக்க நேரமில்லை. நான் ஒரு பகுதியில் இருந்து மற்றொரு பகுதியில சென்று ஒரு பணிஸ்தி கொண்டிருந்தேன். பின்பு என்னவென்று நடந்தது என்று நான் சொல்ல போகிறேன். நான் அந்த இடத்தில் நிறுத்தி பார்த்தபோது ஒரு கடுமையான கையெந்து காலில பிடிச்சது. அதிகமா கீழே இருந்த எனக்கு அது எவ்வளவோ அதிர்ச்சியூட்டியது. ஏனெனில் கீழே இருப்பது சேர்ந்து அடி ஆழம் இருந்தது. நான் உடனே பின்னுக்கு பெரியானிச்சேன். காலினை தட்டிட்டு கண்ணோட்டமிடும் போது நான் ஏதும் காணவில்லை. இது எவ்வளவு தனிப்பட்ட அனுபவமாக இருந்ததோ இதுவும் மற்றொரு சந்திப்பாக இருந்தது. ஒரு நாள் நான் ஒரு சூட்டாளியுடன் ஒரு சூட்டம் நடத்தி கொண்டிருந்தேன். நாம் ஒரு வசதியான சூறையில் உட்கார்ந்த போது அங்கு நாம் எதிர்பார்க்கும் நிகழ்ச்சிகள் பற்றி பேசிக் கொண்டிருந்தோம். இது ஒரு வணிக சூட்டம், எனவே நான் அவருக்கு இடம் விட்டு உட்கார்ந்தேன். அப்போது நாங்கள் பேசிக் கொண்டிருக்கும் நேரத்தில் நான் கொஞ்சம் பதட்டமா உணர்ந்தேன். எப்படியோ என்னோடு உட்கார்ந்த இடத்தில எவரோ வந்து உட்கார்ந்து விட்டார். ஆனால் அவர் எங்கேயும் இல்லை. அந்த குஷன் தழுவும் போல இருந்தது. அது வெறும் காற்று உணர்வு மட்டுமில்லாமல் இப்போது என்னுடைய எதிர்பார்ப்புகளை எல்லாம் பாதிச்சிட்டது. அதை பார்க்கும் போது நாங்கள் அந்த குஷனை நேராக பார்த்து வாங்கினோம். அப்போது அந்த இடத்திலிருந்து எதுவுமே இல்லை என்று நாங்க விலகாமல் இருந்தோம். 30 வினாடிகள் என்று நினைச்சோம். இது ஒரு வணிக கூட்டத்தில் மிகுந்த நேரம். பின் நான் சிட்டி வெளியே வந்தேன். அவ்வப்போது என்னுடைய குழப்பங்களும் அது தவிர்க்க முடியாமல் மீண்டும் எப்போதும் நிகழ்ந்தது. பிறகு ஒரு நாள் நான் பாதிக்கப்பட்டேன். நான் வேலை முடிந்த போது நான் 1 மணி நேரம் தூங்க வந்தேன். ஆனால் அதே நேரத்தில் என்னுடைய தூக்கம் அந்த இடத்தில் இருந்து ஓர் ஆளுடைய பாதங்கள் செல்வதாக இருக்குது. அந்த பாதங்கள் ஒரு பெட்டி மரியாதையாய் இருந்த போது ஒருவர் இங்கு வந்து எளிதாக சுருக்கப்பட்டுள்ளார். அந்த ஆண் குரல் மெதுவாக முழுகம் வைத்த போது எனக்கு இடது கை இறுக்கப்படுவதாக இருந்தது. அது மிகவும் வலிக்கிட்டிருந்தது. நான் வழித்து பார்த்தேன், ஆனால் என் அருகிலே யாரும் இல்லை. சிலர் இது நெளிவான தூக்கம் என்று கூறுவர், ஆனா நான் இதற்கு முன்பு இது கண்டுபிடிக்கவில்லை. இந்த இடத்தில் பல பொருள்கள் அறியப்பட்டுள்ளன. இது மிகுந்த கவனம் கவர்ந்துள்ளது. கண்ணுக்கு பாராட்டுவதன் வழியில் உணரப்படாத உண்மைகள் இருக்கின்றன. நீங்க பேய்களை நம்புகிறீங்களா? அல்லது இந்த உண்மைகளை நாம் நம்புவது எப்படி? கமெண்ட்ஸில் என்னுடைய எண்ணங்களை சூழுங்க. பாதுகாப்பாயிருங்க மற்றும் ஆச்சரியமாயிருங்க. ஏனில் நீங்கள் எந்த நேரத்திலும் அந்த இன்டர்கோனிலிருந்து பார்த்து கொண்டிருப்பதை யாரும் அறிய முடியாது. Subscribe for more creepy stories.